ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம அலோவ் ப்ளவுஸில் உள்ள மெஷர்மெண்ட்டை வச்சு கட்டிங் போட்டிருந்தோம். அந்த கட்டிங் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தர போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக கற்றுக்க முடியும். கட்டிங் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் இது ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இங்கே 2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, இந்த 2 இன்ச்சை தான் நம்ம இப்போ மடிச்சு அடிக்கணும். உங்களுக்கு இந்த சைடு இந்த மார்க் இல்லைனாலும் நம்ம இங்கே அர்க்காத் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வச்சு நம்ம மடிச்சுக்கலாம். இது வந்து கெட்ட பக்கம். எப்பயுமே நம்ம தையல் போடும்போது இந்த கெட்ட பக்கம் பார்த்து தான் நம்ம தையல் போடணும். இப்போ நம்ம 2 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, ஒரு 1 இன்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நம்ம இங்கே அர்க்காத் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த அர்க்காத்துக்கு நேராக இந்த மாதிரி 1 இன்ச்சில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நிக்கல அப்படின்னா நல்லா கையில தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த 1 இன்ச்சை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் நீங்க மடிச்சுக்கோங்க. பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டிஃபா நிக்குது. இப்ப இப்படி வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு எட்ஜில் வச்சுதான் நம்ம தையல் போடணும். நீங்க நடுவுல கொஞ்சம் தள்ளி போட்டுறாதீங்க. நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியா வரும். நல்லா எட்ஜில் வச்சு நீங்க தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த தையல் மெதுவாவே போடுங்க. பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க மெதுவாவே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டா திருப்பி பார்த்து அந்த 1 இன்ச் கிட்ட இருக்கான்னு பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் ரொம்ப எட்ஜில் வச்சு அந்த தையல் போட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளாத்தை வெளிப்பக்கம் உள் பக்கம் பார்த்து போட்டுக்கோங்க. கிட்ட பக்கம் பார்த்து போட்டுக்கோங்க. கிளாத்தை போட்டதுக்கு அப்புறம் நம்ம இங்க ஷோல்டர் இருக்கு இல்லையா, நம்ம இப்போ வந்து முதுகுல டாட்டா பிடிக்க போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஷோல்டர் ரெண்டையும் சமமா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கீழே நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சமமா வந்துடும். இந்த மாதிரி சமமா வச்சதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளோ அளவு ப்ளவுஸ்ல இந்த டாட் எவ்வளோ நீளம் இருக்கோ லென்த் இருக்கோ அதை அளந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த டாட் பிடிச்சிக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு அளவு ப்ளவுஸ்ல இந்த டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, டாட் எவ்வளவு தூரம் வரை இருக்குன்னு பாத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அந்த அளவு நீங்க எடுத்துக்கோங்க. இதுல 4 இன்ச் இருக்கு, நான் 4 இன்ச் எடுத்திருக்கேன். நம்ம அங்க 1/2 இன்ச் தான் டாட் விட்டுருப்போம். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 1/4 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சைடு ஒரு 1/4 இன்ச், இந்த சைடு ஒரு 1/4 இன்ச் போகும். இந்த மாதிரி நீங்க 4 இன்ச் 1/4 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த 4 இன்ச் கிட்ட வரும்போது அப்படியே நீங்க கிராஸா மார்க் பண்ணிட்டு போங்க. நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணி அது மேல ஸ்டிச் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வரும் ஸ்டிச்சஸும். பாத்தீங்கன்னா தெரியும், நல்லாவே கிராஸ் அந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிராஸா பிடிச்சாதான் உங்களுக்கு வெளியில இந்த மாதிரி பார்க்கும்போது பிளவுஸ் வந்து தூக்கிக்கிட்டு இல்லாம நேரா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஃபுல் கிராஸ்ல இந்த சைட்ல பிடிக்கிறது. இப்ப அதே மாதிரி இந்த சைடு நீங்க பிடிச்சுக்கோங்க. ஷோல்டர் ரெண்டையும் ஒண்ணு போல சமமா வச்சுட்டு அதே மாதிரி 4 இன்ச் நீங்க மார்க் பண்ணி டாட் பிடிச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா 2 சைடுமே நம்ம நீட்டா பிடிச்சாச்சு. அவ்வளவுதாங்க. சாதா பிளவுஸை பொறுத்த வரையும் ரொம்பவே ஈஸி தாங்க. நமக்கு லைனிங் தான்
அடிச்சிடலாம். ஃபுல்லா திருப்புவோம். ஜாயின் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நார்மல் பிளவுஸ் ரொம்பவே ஈஸி தாங்க. இப்ப பேக் பீஸ்ல அவ்வளவுதாங்க. இப்ப நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பீஸ் எப்படி நம்ம டாட் பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. ஃப்ரண்ட் பீஸ்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த மார்க் பண்ணும்போது கொஞ்சம் டார்க்கா மார்க் பண்ணிட்டு தட்டி விட்டுருங்க அப்படின்னு. இந்த மாதிரி தட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா 2 சைடுமே நமக்கு அந்த ஷேடு வந்து கிடைச்சிரும். நம்ம கழுத்துக்குள்ள பைப்பிங் கொடுக்கும் போதும் இல்ல வந்து நமக்கு கழுத்துல வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம அடிச்சு திருப்பும் போதும் நமக்கு இந்த மார்க் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ஈஸியா அடிச்சு திருப்ப முடியும். இப்ப வெளிப்பக்கம் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. 2 கழுத்தும் ஒரே மாதிரி இருக்கான்னு பாத்துக்கோங்க. உங்களுக்கு பிளைன் பிளவுஸா நீங்க ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு இன்ட் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. 2 பிளவுஸையும் வெளிப்பக்கம் பார்த்து ஒரு இன்ட் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா அதோட அளவுகள் இருக்கும். சிலர் மாத்தி மாத்தி ஜாயின் பண்ணிடுவீங்க. அதனால நீங்க எப்பயுமே பிளைன் பிளவுஸ் ஜாயின் பண்ணும்போது இந்த வெளிப்பக்கம் பார்த்து 2 இன்ட் போட்டு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம டாட் பிடிக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு அதோட அளவு எடுக்கிறதுமே நம்ம ஹூக் பட்டி சைடு தான் அளவு எடுக்கணும். ஹூக் பட்டி சைடு இந்த இருக்கு இல்லையா, இந்த டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, இந்த டாட்ல இருந்து இது வரையும் எவ்வளவு இன்ச் இருக்குன்னு அளந்து எடுத்துக்கோங்க. பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 1.25 இன்ச் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அதை அளந்துக்கோங்க. இப்ப இந்த இதுல இருந்து இது வரையும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு, நீளம் எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம். நீங்க இந்த தையலுக்காக அரைஞ்சு விட்டீங்க இல்லையா, அதை சேர்த்து நீங்க டாட் எடுத்துறாதீங்க. அந்த தையலுக்காக விட்டது எடுக்காம எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, இதை நீங்க சேர்த்து எடுத்துறாம இந்த தையல் போட்டிருக்காங்கல்ல இதுல இருந்து நீங்க சேர்த்து எடுத்துக்கோங்க. பாத்தீங்க அப்படின்னா இதுல 2.25 இன்ச் இருக்கு. நம்ம தையலுக்காக 1/2 இன்ச் சேர்த்து 3.25 இன்ச்சா நம்ம எடுத்துக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த எண்டு கிளாத் வந்து கரெக்டா இந்த மாதிரி இதோட ஜாயிண்ட் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த நுனி பகுதி நம்ம கட் பண்ணிருக்கோம் இல்லையா, இது சமமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கிளாத்தும் ஒண்ணு போல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது நமக்கு எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சிலர் என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் 2ஐயும் ஒன்னா வச்சு இது வந்து இப்படி வச்சு நீங்க மார்க் பண்றீங்க. இந்த மாதிரி மார்க் பண்றதுனாலதான் நமக்கு கிராஸ் வந்து சைடா தெரியுது, ஸ்ட்ரைட் லைனா இல்லாம. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இப்படி வச்சு நம்ம போடுறதுதான் கரெக்டா இருக்கும். நீங்க அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா இனிமே அப்படி போடாதீங்க. இந்த மாதிரி 2 கிளாத்தையும் ஒண்ணு போல வச்சுட்டு இந்த நுனி பகுதி வர மாதிரி வச்சு நீங்க மார்க் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. இப்போ 1.25 இன்ச் நம்ம நோட் பண்ணோம். எல்லாருக்குமே இந்த இடத்துல 1.25 இன்ச் சரியாவே இருக்கும். 1.25 இன்ச் தேவையில்லை அப்படின்னா 1 இன்ச் வச்சாலே போதும், அதுக்கு கம்மியா வைக்க வேண்டாம். இப்ப நம்ம வந்து 3.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நான் தையலுக்காக சேர்த்து 1/2 இன்ச் நோட் பண்ணி தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்ப நீங்க அழகா அந்த கிராஸ்ல ஸ்ட்ரைட்டா தையல் போடாம கிராஸா போட்டுக்குவாங்க. அப்பதான் நமக்கு பாக்குறதுக்கும் நீட்டா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம நல்லா நீட்டா கிராஸா போட்டாச்சு. இந்த ஒரு தையலோட விடாம இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. நார்மல் கிளாத்னால ஈஸியா பிரிஞ்சிரும். இப்ப 2 தையலா நம்ம போட்டாச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கிராஸ் வந்து எவ்வளவு ஸ்ட்ரைட்டா இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரைட்டா வரணுங்க. இப்ப நம்ம சென்டர்ல டாட் பிடிப்போம் இல்லையா, இப்ப நம்ம சென்டர்ல டாட்டோட அளவு பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஹூக் பட்டி சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த நம்ம சென்டர் டாட் பிடிச்சோம் இல்லையா, அதுல இருந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னு நம்ம அளந்துக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச் இருக்கு. எப்பயுமே நமக்கு இந்த நடுவுல டாட் இருக்கு இல்லையா, இதுக்கும் இந்த 3 அளவுகளுக்கும் இடையில வந்து நமக்கு 1 இன்ச் வந்து கேப் இருக்கணும். 1 இன்ச் இல்ல 3/4 இன்ச்சாவது நமக்கு கேப் இருக்கணும். இப்ப சென்டர் டாட் வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த 2
கிளாத்தையும் ஒன்று போல ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, சமமா வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வச்சு ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட கேப் பாத்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச் இருந்துச்சு. அந்த 1.5 இன்ச்ச நம்ம இந்த மாதிரி 1.5 இன்ச் நோட் பண்ணிக்கணும். நம்ம தையல் போடும்போது இப்படி திருப்பி வச்சுதான் போடுவோம், அதனால இங்கிட்டு உள்ள அளவு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி நீங்க நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுக்கோங்க. நீங்க எப்ப டாட் பிடிக்கும் போதுமே அந்த டாட் வந்து எண்டுல நீங்க கொண்டு வரும்போது கிராஸா கொண்டு வந்தாதான் நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு சமமா இருக்கு. நீங்க லைனிங் துணியில இருக்கிற மாதிரியே டாட் இருக்கான்னு நீங்க பார்த்தாலே தெரியும், அதனால செக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம இந்த டாட் பிடிக்கும் போது தான் ரொம்பவே முக்கியமான ஒண்ணுங்க. ஏன்னா இது 2 நமக்கு பிடிச்சிட்டாலே இதோட அளவு வந்து தானா நமக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி நீங்க கிளாத்தை தூக்கி விட்டாலே இதோட அளவு நமக்கு கிடைச்சிரும். இல்ல எனக்கு அளந்து எடுத்துதான் போடணும் அப்படின்னா நீங்க அளந்து எடுத்து கூட நீங்க போட்டுக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ்ல ஷோல்டர்ல இருந்து இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லையா, இது எங்க வரையும் பிடிச்சிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. பாத்தீங்க அப்படின்னா 6 இன்ச் இருக்கு. அதே மாதிரி இங்க நீங்க தையலுக்காக விட்டுருக்கீங்க இல்லையா, அதுல இருந்து எடுத்துறாம நீங்க ரெடி அளவுல இருந்து எடுத்துக்கோங்க. அந்த 6 இன்ச்ச இங்க மார்க் பண்ணியாச்சு. நம்ம பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தூக்கி விட்டாலும் அதே அளவு தான் நமக்கு இருக்கு. இப்படி விடும்போது இந்த 2 கிளாத்தும் சமமா இருக்கணுங்க. ஒண்ணு ஏத்தமாவும் ஒண்ணு இறக்கமாவும் இருக்கக்கூடாது. ஒண்ணு போல இருந்தாதான் நமக்கு வெளியில பாக்குறதுக்கு கிராஸ் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். இப்ப இதுக்கும் உள்ள தூரத்தை நம்ம அளவு ப்ளவுஸ்ல அளந்துக்கலாம். இப்ப நம்ம இந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த டாட்டுக்கும் உள்ள தூரத்தை நம்ம அளந்து எடுத்துக்கலாம். பாத்தீங்க அப்படின்னா 1.25 இன்ச் இருக்கு. அதே மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதே மாதிரி நீங்க கிராஸா கொண்டு வந்துருங்க. இப்ப தையல் போட்டாச்சு. இப்ப பாருங்க கிராஸ் வந்து நமக்கு எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி நமக்கு 3 அளவும் பார்க்கையில நீட்டா தெரியணும். நீங்க அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம கரெக்டா புடிச்சிருக்கோமா இல்லையா அப்படின்னு. இந்த மாதிரி நீங்க டாட் புடிச்சு பழகுங்க, அப்பதான் உங்களுக்கு போக போக ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப அந்த சைடு நம்ம அதே மாதிரி டாட் பிடிச்சிடுவோம். அதே மாதிரி ஒண்ணு போல ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதுல 1.25 இன்ச் விட்டோம், அதே மாதிரி 1.25 இன்ச் விட்டுக்கோங்க. விட்டுட்டு 3.25 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம், அதே மாதிரி 3.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு தையலா போட்டுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும். இப்ப அதே மாதிரி சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு கிளாத்தை ஒண்ணு போல வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல அதிகமான அளவு வந்து வந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல பிடிக்கும் போது இந்த மாதிரி கிளாத் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இங்க உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் வந்து கம்மியா தான் இருக்கு, 3/4 இன்ச் தான் இருக்கு, ஆனா எனக்கு இந்த மாதிரி நேர வைக்கும்போது அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க எண்டுல இந்த கிராஸ் கொண்டு வரீங்க இல்லையா, அப்போதைக்கு இந்த மாதிரி கிளாத்தை கம்மி பண்ணிக்கலாம். இப்ப அதே மாதிரி 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு ரெடி அளவுல இருந்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கப் ஷேப்பை தூக்கி விட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு கோடு தெரியும், அதுல கரெக்டா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது ரெண்டும் சமமா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ 1.25 இன்ச்
நமக்கு இந்த இடத்துல இருக்கு, மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடையும் ஒண்ணு போல போட்டுட்டு இது ரெண்டும் ஒண்ணா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த ரெண்டு அளவும் சமமா இருக்கான்னு பாத்துக்கோங்க. கழுத்து ரெண்டும் ஒண்ணு போல இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்ப நமக்கு ரெண்டு கிராஸ்மே ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்ப கிராஸ் பீஸ் ரெண்டையும் நம்ம வந்து எப்படி பேக் பீஸோட ஃப்ரண்ட் பீஸை வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். முதல்ல பேக் பீஸ் எடுத்துக்கோங்க. பேக் பீஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கரெக்டா இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஒண்ணா வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் பீஸ் அப்படியே பின்னாடி திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு நீங்க தையல் போட்டுக்கோங்க. அந்த சைடு இருக்கட்டும், அப்படியே இதை வச்சுட்டு நீங்க தையல் போட்டுக்கோங்க. நீங்க 1/4 இன்ச் விட்டீங்க இல்லையா, இந்த கோடு மார்க் பண்ணிருக்கீங்களா, இதுவும் இந்த பீஸ்ல 1/4 இன்ச் விட்டுருக்கீங்க இல்லையா, இந்த கோடும் ஒண்ணு போல இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டிச் பண்ணுங்க. நம்ம 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா ரெடியிலது, அந்த லைன் வந்து நமக்கு தெரியும். அது மேலே நீங்க தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப தையல் போட்டாச்சு. தையல் போட்டுட்டு திருப்பி விட்டாச்சு. இப்ப அதே மாதிரி இந்த சைடும் ஃப்ரண்ட் பீஸ் அப்படியே மேல தூக்கி விட்டுட்டு இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த 1/4 இன்ச்சும் இந்த 1/4 இன்ச்சும் ஒண்ணு போல இருக்கான்னு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து நீங்க மார்க் பண்ணும்போது நான் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கை வந்து உள்ளடக்கி விட்டோம் இல்லையா, அது நான் வெட்டல. அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது வெட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கிளாத் வந்து எந்த சைடு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த சைடு நம்ம அந்த இதை வெட்டிக்கலாம். எப்படி நம்ம அந்த உள்ளடக்கி விட்டணும் அப்படின்னா, ஒரு 1.5 இன்ச் வரையும் சென்டர்ல நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து ஒரு 1.5 இன்ச் வரையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச் மட்டும் இந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நீங்க அழகா கையிலே கூட இந்த லைனை நிறுத்திடலாம். இதுதான் நமக்கு ஆம்போலோட அளவு. அதுக்கு அங்கிட்டு நீங்க அந்த மைனஸ் பண்ணிட வேணாம் அந்த 1/2 இன்ச்சை. அதுக்கு உள்ளேயே நீங்க இந்த 1/2 இன்ச்சை உள்ளடக்கி வெட்டிக்கங்க. வெட்டினதுக்கு அப்புறம் நமக்கு இந்த எஸ் ஷேப் மாதிரி தெரியணும். அந்த கர்வ் ஸ்கேல் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கர்வ் ஸ்கேல் மாதிரியே நமக்கு இந்த 1/2 இன்ச் இருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எஸ் ஷேப்ல தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிளாத் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு சைடும் ஒரு இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு எந்த சைடும் உள்ளடக்கி வெட்டிருக்கோம்னு நமக்கு தையல் போடும்போது தெரியும். இப்ப இந்த சைடு நம்ம உள்ளடக்கி வெட்டியிருக்கோம், அதை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்ல இந்த சைடு உள்ளடக்கி வெட்டியிருக்கதை போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு இது வந்து நமக்கு வெளிப்பக்கம், இது உள்பக்கம். இப்போ உள்பக்கம் நம்ம 1/2 இன்ச் மடிச்சு அடிக்கணும். 1/2 இன்ச் மடிச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம 1.25 இன்ச் வந்து எண்ணிங் பண்ண முடியும். இப்ப 1/2 இன்ச் இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கேன்.
இந்த மாதிரி மடிச்சடிச்சதுக்கு அப்புறம் கிளாத் அந்த மாதிரி போட்டுறணும். இப்போ அதே மாதிரி இந்த சைடு நம்ம மடிச்சடிக்க போறோம் 1/2 இன்ச்சு. இப்ப அதே மாதிரி இந்த இன்ட் வந்து 2 சைடும் ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நம்ம 2 சைடு உள்ளடக்கி விட்டதை இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா கை ரெண்டும் மாறிடாம அப்படியே இருக்கும். இப்ப நீங்க ஷோல்டரும் ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் ஜாயின் பண்ணீங்க இல்லையா, அந்த சைடு நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நான் வெளிப்பக்கம் எடுத்திருக்கேன், உடம்ப வந்து நான் வெளிப்பக்கம் எடுத்திருக்கேன். இப்ப இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எப்பயுமே நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்கிற மாதிரி தான் அந்த உள்ளடக்கி வர்றது வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடையும் அந்த ஃப்ரண்ட் சைடு இருக்கிற மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். எப்பயுமே உடம்பு பகுதி வந்து வெளிப்பக்கம் பார்த்து தான் எடுத்துக்கணும். இப்ப நம்ம இந்த கிளாத் இந்த ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இப்ப ஸ்லீவை வந்து நம்ம எப்பயுமே கெட்ட பகுதி பார்த்து தான் நம்ம இந்த மாதிரி வைக்கணும். உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது உடம்பு பகுதியை வெளிப்பக்கம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஸ்லீவை வந்து கெட்ட பக்கம் மேல இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிருக்கீங்க இல்லையா, இந்த இடத்துல இந்த கிளாத் வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க, பேக் சைடு பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு உறுத்தல் இல்லாம இருக்கும். இந்த அர்க்காத் பண்ணிருக்கிறத கரெக்டா அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிருக்கிறதுக்கு நேரா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி மெதுவா கிளாத்த இந்த மாதிரி வச்சு பாருங்க, துணி வந்து பத்துதா அப்படின்னு. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இங்க இருக்கு எனக்கு அர்க்காத் பண்ணிருக்கிறது. இந்த இடத்துலதான் நம்ம வந்து பிடிப்போம். உடம்போடைய அளவு வந்து இந்த அர்க்காத் பண்ணிருக்க இடத்துல இங்க நமக்கு 1 இன்ச்சுக்கு துணி கேப் அதிகமா இருக்கு. அதனால நான் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஆட் பண்ணல. வேணும் அப்படின்னா நான் கிளாத் பார்த்துக்கிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆனா இதுவே போதுமானதுதான். நீங்க ஸ்டார்டிங்ல வந்து 32, 34 இன்ச் வந்து பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பழகுங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க அதிகமான சைஸ் வந்து நீங்க எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல கரெக்டா நம்ம எவ்வளவு இன்ச் விட்டுருக்கோம் அப்படின்னா 1/2 இன்ச் வந்து எல்லாத்துலயுமே ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம் நம்ம தையலுக்காக. அந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு தான் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். இன்ச் வந்து விட்டுட்டு நீங்க தையல் போட்டுக்கோங்க. நீங்க இந்த மாதிரி கிளாத்தை வந்து ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணும்போது நீங்க ஸ்லீவை மட்டும்தான் இழுக்கணும். பின்னாடி உள்ள நீங்க பாடி பார்ட்டை வந்து இழுத்து நீங்க தையல் போட்டக்கூடாது. ஸ்லீவை மட்டும் நீங்க இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப உங்களுக்கு தெளிவா தெரியும். பாத்தீங்க அப்படின்னா எப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன்னு பாருங்க. ஸ்லீவை மட்டும் நீங்க இழுத்துக்கோங்க. கரெக்டா அந்த 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச் விட்டதுல இருந்தே நீங்க போட்டுக்கிட்டு வரணும். பிகினஸா இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி 1/2 இன்ச் வந்து நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாவே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி மார்க் பண்ணீங்க அப்படின்னா. இல்ல உங்களுக்கு அந்த 1/2 இன்ச்சோட அளவு வந்து தெரியும் அப்படின்னா நீங்க பார்த்து பெர்ஃபெக்ட்டா போட்டுக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிருக்கோம்ல, இதுவும் இந்த அர்க்காத்து வந்து ஒண்ணு போல வரணும். அப்பதான் நமக்கு பிளவுஸ் வந்து தூக்கலா இல்லாம நேரா இருக்கும். ரெண்டு சைடுமே நம்ம கிளாத் ஓரளவு வந்து பத்திருச்சு. ஏன் நான் கிளாத் வந்து அட்டாச் பண்ணல அப்படின்னா, எப்பயுமே நமக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, இந்த சைடு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து பேக் பார்ட்டை விட ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுருப்போம். ஏன் அப்படின்னா கிராஸ் பிடிக்கிறதுக்காக அது கொஞ்சம் ஏறிக்கும் அப்படின்னு. நமக்கு எப்பயுமே ஒரு பிளவுஸ்ல வந்து ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். நம்ம பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். அதை நம்ம எப்படினாலும் கட் பண்ணி விட்டுருவோம். அதனால நமக்கு வந்து இப்ப துணி வந்து நம்ம ஜாயின் பண்ண தேவையில்லை, நமக்கு கரெக்டாவே இருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நீட்டா இருக்கு. இந்த மாதிரி நமக்கு ஒண்ணு போல இருக்கணும். அதே மாதிரி அந்த சைடு கிளாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எப்பயுமே
கிராஸ் பிடிச்சிருக்கோம் இல்லையா, ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஆப்போசிட்ல தான் நமக்கு அந்த உள்ளடக்கி விட்டினது வரணும். அதே மாதிரி இந்த சைடு திருப்பிக்கோங்க. இந்த சைடு உடம்பு பகுதியை வந்து நல்ல பக்கம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்லீவ் வந்து இந்த சைடு தான் உள்ளடக்கி வெட்டிருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட் சைடு போற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா, இப்ப ஸ்லீவை வந்து கிட்ட பக்கம் பார்த்து வெளியில வச்சுக்கணும். 2 நல்ல பக்கமும் உள்ள போயிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஒர்க் பண்ணிருக்கதும் ஷோல்டரும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி வச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அளவு வந்து கரெக்டா இருக்கான்னு தெரிஞ்சிடும். எப்ப நீங்க ஸ்லீவ் ஜாயின் பண்ணாலும் இந்த மாதிரி வச்சு பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த சைடும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப நம்ம கழுத்துல வந்து கிளாத் நம்ம கிராஸ் பீஸ் வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா, நம்ம இப்ப கழுத்தை வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம அடிச்சு தப்பிக்கலாம். இப்ப இந்த மாதிரி நீங்க கிராஸ் பீஸ் வெட்டி வச்சிருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி டிசைன் கிளாத்தா இருந்தா 2 நல்ல பகுதியும் ஒரு பக்கம் பார்த்து இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க கிராஸா கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு இதுல தையல் போட்டுக்கோங்க. கிராஸா தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜாயின் பண்ணிருக்கிறது ஒரே கிளாத் மாதிரி சமமா இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த கிளாத்தை ஃபுல்லா ஒண்ணு போல ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1/4 இன்ச் இல்ல 1/2 இன்ச் மட்டும் இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. சும்மா ரஃபா மடிச்சுட்டு நீங்க ஒரு எட்ஜ்ல தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கிளாத் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கான்னு பாத்துக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப பிளவுஸ் எடுத்துக்கோங்க. பிளவுஸ்ல நம்ம கழுத்து இருக்கு இல்லையா, கழுத்துல நல்ல பக்கம் பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கழுத்து சைடு எடுத்துக்கிட்டு இந்த சைடு அதாவது கெட்ட பக்கம் வந்து வெளி பக்கம் பார்த்து இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, மடிச்சடிச்சோம் இல்லையா 1/2 இன்ச், அது வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிற கூடாது. 1/2 இன்ச் மடிச்சிடுச்சிங்க இல்லையா, அந்த சைடு வந்து மேல இருக்கிற மாதிரி பார்த்து நீங்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 1/4 இன்ச் நீங்க விட்டுருக்கீங்க இல்லையா, அந்த 1/4 இன்ச்லயே நீங்க அழகா வச்சு தையல் போட்டுக்கோங்க. கரெக்டா அந்த 1/4 இன்ச் விட்டீங்க இல்லையா, நம்ம கழுத்துக்கு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணோம். அந்த 1/4 இன்ச்ல இருந்தே
அடிச்சு திருப்பிக்கோங்க. இந்த கழுத்துக்கிட்ட திருப்பும் போது ஒரே லைனா திருப்பிட்டு வந்துருங்க. ஸ்டாப் பண்ணி நீங்க இந்த கழுத்து வளைவு வந்து இது பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால இந்த கழுத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா வரும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வளைவுல ஃபுல்லா நீங்க வந்து இந்த மாதிரி கிராஸா வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. சிஸ்ஸரை நல்லா கிராஸா வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் அந்த வளைவு ஃபுல்லா நமக்கு அடிச்சு திருப்பும் போது துணி வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்காம இருக்கும். பிகினர்ஸ் நிறைய பேரு இந்த மாதிரி கட் பண்ணி விடாம கழுத்தை வந்து அடிச்சு திருப்புறீங்க. அதனாலதான் நிறைய பேருக்கு வந்து கழுத்து தூக்கலா இருக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இந்த சைடு உங்களுக்கு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சும் நீங்க இந்த இருக்கு இல்லையா இந்த துணியை இப்படி திருப்பி விட்டுட்டும் வச்சும் தையல் போட்டு எடுத்துருவாங்க. இப்படி பண்ணாம நீங்க இந்த எட்ஜ்ல நீங்க தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து ஸ்டிஃபா நிக்கும். இடையில அப்படியே ஓர தையல் போட்டுட்டு வாங்க. நான் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இடத்தை இது போட்டதுக்கு அப்புறம்
கிளாத்தை இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு நீங்க நடுவுல தையல் போட்டாலும் சரி, இல்ல இந்த ஓரத்துல தையல் போட்டு அப்புறம் நடுவுல 2 தையலா போட்டாலும் சரி. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த கிளாத்தை வந்து எம்மிங் தான் பண்ண போறேன். நீங்க இதுல நடுவுல தையல் போட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல ஓரத்துல தையல் போட்டு எடுத்தாலும் சரி, 2 தையலா போட்டுக்கிட்டாலும் சரி, இதை நான் எம்மிங் பண்ண போறதுனால இப்ப தையல் போட போறது இல்ல. இப்ப நம்ம பட்டி பீஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம்னு பார்க்கலாம். பட்டி பீஸ் ஜாயின் பண்றதுக்காக நான் பிளவுஸ்ல உள்ள கிளாத் வந்து 4 கிளாத் எடுத்திருக்கேன். ஒரு சைடு பட்டிக்கு 2 கிளாத், இன்னொரு சைடு பட்டிக்கு வந்து 2 கிளாத். பிளவுஸோட கிளாத் வந்து 2 எடுத்திருக்கேன். இடையில வந்து ஒரு உங்ககிட்ட லைனிங் துணி இல்ல வேஸ்ட் ஏதாவது கிளாத் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி 3 கிளாத்தா ஒரு பட்டியில கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு பட்டி பீஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும். இப்ப இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. இது வந்து பிளவுஸ்ல உள்ள கிளாத். நெக்ஸ்ட் அதே மாதிரி பிளவுஸ்ல உள்ள கிளாத் 2 ஒண்ணு போல போட்டுக்கோங்க. 2 கிளாத்துமே பிளவுஸ்ல உள்ள கிளாத் ஒண்ணு போல வச்சுக்கோங்க. மேல வந்து லைனிங் கிளாத் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச்சுக்கு நீங்க தையல் போட போறீங்க. 1 இன்ச் விட்டுட்டு நீங்க தையல் போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டா. நம்ம ஆல்ரெடி இங்க 5 இன்ச் வந்து அகலம் கொடுத்துருக்கோம், 10 இன்ச் வந்து நீளம் கொடுத்துருக்கோம். அதனால இது நமக்கு போதுமான அளவு தான். எக்ஸ்ட்ரா நமக்கு 1 இன்ச் இருக்கும். உங்களுக்கு இந்த 1 இன்ச் வந்து கம்மியா இருக்கு, எனக்கு பட்டியோட பீஸ் வந்து கம்மியா தான் இருக்கு அப்படின்னா நீங்க 1/2 இன்ச் கூட விட்டுக்கலாம். எனக்கு அதிகமா இருக்கனால நான் 1 இன்ச் விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லைனிங் பீஸை மட்டும் வெளியில எடுத்து விடுங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஓரத்துல அதாவது இடையில 2 கிளாத்துக்கும் இடையில தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டதுக்கு அப்புறம் இந்த துணியை அப்படியே பின்னாடி பார்த்து திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு இடையில நீங்க தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டாச்சு. அதே மாதிரி இந்த பட்டியையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் ஒண்ணு போல எடுத்திருக்கேன். 2 பிளவுஸ் கிளாத்தையும் ஒண்ணா வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க அது மேல லைனிங் கிளாத் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ விட்டு நீங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிளாத்தை திருப்பி விட்டுட்டு ஓரத்தையில் போட்டுக்கோங்க. இப்ப இந்த லைனிங் கிளாத்தை அப்படியே திருப்பி விட்டுருங்க. இப்ப நம்ம பிளவுஸ்ல எப்படி பட்டி வந்து ஜாயின் பண்றது. சிலர் என்ன பண்றீங்க அப்படின்னா அளவு பிளவுஸ்ல உள்ள அந்த பட்டி இருக்கு இல்லையா, அந்த அளவு அப்படியே எடுத்து வச்சு இதுல மார்க் பண்ணிடுறீங்க. இதுல மார்க் பண்ணிட்டு நீங்க பிளவுஸ் வந்து அட்டாச் பண்ணும்போது கை வந்து ஏத்த இறக்கமா இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க ஸ்டிச் பண்ண பிளவுஸ்ல உள்ள அளவை நீங்க வந்து மார்க் பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டா வரும். ஷோல்டர் 2 ஒண்ணு போல வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த 2 ஸ்லீவ் அட்டாச் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இது ரெண்டும் ஒண்ணா வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 ஸ்லீவையும் இந்த மாதிரி வெளியில நல்லா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கப் ஷேப்பை நல்லா தூக்கி விட்டுட்டு இந்த கழுத்தையும் கீழே ஒண்ணா எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் இந்த அளவுகளை எடுத்துக்கோங்க. அளவு எடுக்கும்போது ஒரு 1/2 இன்ச் மேல ஏத்தி வச்சு எடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம 1/2 இன்ச் வந்து இந்த இடத்துல வந்து புடிச்சு அடிச்சிருவோம். அதனால தையலுக்கு நீங்க 1/2 இன்ச் சேர்த்தே நீங்க எடுத்துக்கோங்க.
இப்போ பாத்தீங்க அப்படின்னா 4.5 இன்ச் இருக்கு. அதே மாதிரி ஒரு 3 இன்ச் தள்ளி ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே ஏற்றி வச்சு அளந்து எடுத்துக்கோங்க. 3.5 இன்ச் இருக்கு. அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் மேலே ஏற்றி வச்சுட்டு 3 இன்ச்சு. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு 3 இன்ச். இப்ப 4.5 இன்ச்சு, 3.5 இன்ச்சு, 3 இன்ச். இந்த 3 தான். இந்த 3 இடத்தையும் நீங்க பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல, நெக்ஸ்ட் இங்க, நெக்ஸ்ட் வந்து எண்ட்ல. இப்போ பட்டி பீஸ இந்த மாதிரி வெளிப்பக்கம் பார்த்து, அதாவது கெட்ட பக்கம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்ப 4.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, நோட் பண்ணோம் இல்லையா, கரெக்டா இந்த 4.5 இன்ச் ஃபுல்லா நமக்கு கிளாத் இருக்கு. அதே மாதிரி ஒரு 3 இன்ச் கிட்ட தள்ளி 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி 3 இன்ச் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு போட் ஷேப் மாதிரி நீங்க அழகா வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த துணியில அப்படியே நீங்க ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 அளவுமே ஒரே மாதிரி நமக்கு இருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரேஸ் ஆயிடுச்சு. இப்போ இது மேல ஸ்டிச் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி விட்டுறலாம். இப்ப இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிட்டு தையலுக்கு எட்ஜ்ல பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது ரைட் சைடு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. இந்த மாதிரி இதுல நல்ல பக்கம் வந்து மேல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து இங்க இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட்ல வர மாதிரி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வந்து பட்டி பீஸ் வந்து முன்னாடி தள்ளி வச்சுட்டு நீங்க தையல் போடுங்க. 1/2 இன்ச் தான் நம்ம இங்க விட்டுருக்கோம். நம்ம வந்து பட்டி பீஸையும் உடம்பையும் ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச் விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச் விட்டுட்டு இங்க தையல் போட்டுக்கோங்க. இந்த இதை வந்து நம்ம வந்து அப்படியே உள்ள கூடி மடிச்சு விட்டுக்கலாம். ஃப்ரண்ட் சைட் பாக்குற மாதிரி மடிச்சு விடாதீங்க, நம்மளை பார்த்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. இங்க விட்டு 1/2 இன்ச்சை நீங்க கரெக்டா ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா நமக்கு கை ஜாயின் பண்ணும்போது கை வந்து ஏத்த இறக்கமா இருக்கும். இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து இந்த உடம்பும் இந்த பட்டி பீஸும் ஒரே லைனா இருக்கு. இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த கிளாத்தை வந்து இப்படி திருப்பி விட்டுருங்க. இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறது கீழே போன மாதிரி இருக்கணும். ஃப்ரண்ட் சைடு மேல பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது, கீழே பார்த்த மாதிரி வச்சு நடுவுல ஒரு தையல் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த சைடு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு பட்டி வந்து எவ்வளவு நீட்டா இருக்குன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த சைடு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரண்ட் சைடு. அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட்டை நீங்க மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி பட்டி பீஸா ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சுட்டு நீங்க ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இந்த இருக்குல்லையா டேக் பிடிச்சோம் இல்லையா, அதை இந்த சைடு வரும்போது அந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். எப்பயுமே ஃப்ரண்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம அந்த சைடு தையல் போடுறோம் இல்லையா, அந்த பார்த்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க.
பாத்தீங்கன்னா இதுவுமே நமக்கு சமமா இருக்கு. அதே மாதிரி நடுவுல தையல் போட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்ம ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப ஃப்ரண்ட்ல வந்து பட்டி ஜாயின் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இப்ப பாக்கோக்கி வைப்போம் இல்லையா, அந்த சைடுக்கு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களோட பிளவுஸ்ல உள்ள கிளாத்ல எடுத்துக்கோங்க. ஒரு 5 இன்ச் வந்து அகலம் எடுத்திருக்கேன். நீளம் வந்து உங்க பட்டியோட நீளத்தை விட ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ரைட் சைடு தான் நம்ம பாக்கோக்கி வைப்போம். லெஃப்ட் சைடு வந்து ஐவுக்கு வந்து வைப்போம், ஹூக் பட்டி வைப்போம். ரைட் சைடு வந்து பாக்கோக்கி வைப்போம். அதை நல்லா மறந்துடாம நீங்க ஜாயின் பண்ணும்போது ஒண்ணு போல வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப இது வந்து நம்ம எம்மிங் பண்ணிடுவோம் கழுத்தை. அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் இருக்கு, இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்து லென்த் எடுத்துக்கோங்க. ஏன்னா சிலருக்கு வந்து பட்டியோட சைஸ் வந்து லென்த் வந்து மாறும். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு 5 இன்ச் வந்து அகலம் இருக்கிற எல்லா பிளவுஸுமே ஒரு 5 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கிளாத்தை வந்து ஒன்னா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு 2 சைடுமே நல்ல பக்கம் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க போட்டு எடுத்துக்கோங்க. ரைட் சைடு நம்ம வந்து பாக்கோக்கி வைப்போம் இல்லையா, அந்த சைடை வந்து பின்னாடி திருப்பி போட்டுக்கோங்க. கெட்ட பக்கம் பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு லைட்டா முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சைஸ் பண்ணிட்டுக்கோங்க. இந்த மாதிரி சைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டா வந்துடும். இப்ப இந்த சைடு நம்ம 1/2 இன்ச் தையல் போட்டுக்கோம். விட்டுட்டு இதை இது மேல வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து முன்னாடி தள்ளி இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சு விட்டுட்டு நீங்க 1/2 இன்ச் வந்து தையல் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச் விட்டுட்டு தையல் போடுங்க. கழுத்தை நீங்க எண்டிங் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி கழுத்தை மடிச்சு விட்டுக்கோங்க. இல்ல தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கிளாத்தை வச்சுட்டு நீங்க அப்படியே 1/2 இன்ச் விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா தையல் போட்டுட்டேன். இந்த மாதிரி கிளாத்தை முன்னாடி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இந்த கிளாத்தை அப்படி வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மடிச்சு வந்துடும். அதே மாதிரி இங்க ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. 1/2 இன்ச் மட்டும் மடிச்சிருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த கிளாத்தை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இங்க வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் மெயின் கிளாத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி கை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. மிஷின் தையல் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷின் தையல் போட தெரிஞ்சா போடுங்க. இல்ல எனக்கு மிஷின் தையல் போட தெரியாது, கொக்கி தான் வைக்க போறேன் அப்படின்னா, கொக்கி தான் வைக்க போறேன் அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழையும் மடிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் விடாம நடுவுல ஒரு தையல் போட்டுருங்க. அப்படி போட்டீங்க அப்படின்னா பாக்கொட்டி கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும் நமக்கு. இப்ப அவ்வளவுதாங்க. இந்த சைடு நம்ம நீட்டா தையல் போட்டு எடுத்தாச்சு. அதே மாதிரி இப்ப ஹூக் பட்டி வைப்போம் இல்லையா, அந்த சைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணாச்சுன்னா அவ்வளவுதாங்க. பிளவுஸ் ஜாயின் பண்றது மட்டும் தான் நமக்கு. அதே மாதிரி இந்த சைடு ஒண்ணு போல இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்ப அவ்வளவுதாங்க. இந்த சைடு திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி கிளாத் எடுத்து விட்டுக்கோங்க. நீங்க எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சுக்கு மேல இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்ல வந்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஜாயின் பண்ணிருக்கிறது வெளியில தெரியாத மாதிரி தான் நம்ம பண்ணணும்.
அவ்வளவுதாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம கிளாத் வந்து ஜாயின் பண்ணிருக்கிறது வெளியில தெரியவே இல்லை. இப்ப இது ரெண்டு சமமா இருக்கான்னு பாத்துக்கோங்க ஒரு வாட்டி. ஒரு டைம் இது ரெண்டையும் ஒன்னா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஏத்த இறக்கமா இருந்துச்சுன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே நமக்கு ஒண்ணு போல இருக்கு. இந்த மாதிரி ஒன்னா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு இப்படி நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் வந்து ஜாயின் பண்றது தான் பார்க்க போறோம். இதுல நம்ம 2 இன்ச் விட்டுட்டு தான் நம்ம கிளாத்து பிடிக்கிறது போக 2 இன்ச் தையலுக்காக விட்டுருக்கோம். ரெண்டு சைடுமே அதான் நம்ம விட்டுருக்கோம். இப்ப இந்த அளவு கரெக்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா இருக்காது. நீங்க அளவு ப்ளவுஸ்ல பேக் பார்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க. இப்ப அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சமமா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமமா எடுத்து வச்சுட்டு உங்க தையல் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த தையல் வந்து இதுவரை எவ்வளவு அளவு இருக்குன்னு அளந்துக்கோங்க. அளந்து ஒரு நோட்ல மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த கிளாத்ல நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா 18 இன்ச் இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா 21 இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வருதோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இங்க 18 இன்ச் இருந்துச்சு, இப்ப இங்க 21 இருக்கு. இப்ப நீங்க பிளவுஸ் எடுத்துக்கோங்க. பிளவுஸ்ல பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த 2 இன்ச் நம்ம வந்து ஆல்ரெடி விட்டுருக்கோம் இல்லையா, ரெடி அளவு இருக்கு இல்லையா. இப்ப இந்த இடத்துல நமக்கு 18 இன்ச் இருந்துச்சு. அந்த 18 இன்ச் வந்து இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த 2 இன்ச் நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, நம்ம ஸ்டார்டிங்ல அதுல இருந்து வச்சு பாருங்க. உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு வச்சு பாத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 18 இன்ச் இருக்கு. அரை இன்ச் வந்து நமக்கு 18 இன்ச் வருது. அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சும் இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சும் உள்ள போன மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இதை விட்டு இப்ப தள்ளி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 18 இன்ச் கரெக்டா இருக்கு. இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 21 இன்ச் இருந்துச்சு. இப்ப நமக்கு இங்க வருது 21 இன்ச்சு. அதே 1/4 இன்ச் வந்து உள்ள போன மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த மாதிரி பார்த்து பார்த்து மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும். இல்ல அப்படின்னா இன்னொரு மெத்தடும் இருக்கு. நான் அதை நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றேன். பிளவுஸோட மொத்த சுற்றளவு வச்சு 4 பாதியா பிரிச்சு மார்க் பண்றது. அதுல இடுப்போட சைஸ் வேணா ஒண்ணு வரும். ஆனா இந்த 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 இடத்துல வர அளவு ஃபுல்லாவே நமக்கு மாறிரும். அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணி பழகும்போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப இங்க ஆம்போல் இருக்கு இல்லையா, கை ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து கழுத்து வரையும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா 7 இன்ச் இருக்கு. அதே மாதிரி நீங்க 7 இன்ச்ச மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம அதை வந்து எம்மிங் பண்ணிடுவோம். அதனால அந்த தையல்ல இருந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து மடிச்சடிச்சிருவோம். அதனால அந்த கிளாத்தை கணக்குல சேர்க்க கூடாது. இங்க இருந்து 7 இன்ச் வருது. இப்ப இந்த இந்த இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம 2 இன்ச் நம்ம ஸ்டார்டிங்ல விட்டது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 1/4 இன்ச் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா போயிருக்க மாதிரி தான் இருக்கு. அதனால நீங்க அந்த 2 இன்ச்ச கனெக்ட் பண்ணி நீங்க தையல் போடாம நீங்க அந்த இந்த மாதிரி நீங்க அளவு ப்ளவுஸ் வச்சு அளந்து பார்த்துட்டு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப அதே மாதிரி இந்த சைடு கழுத்துல இருந்து ஆம்போல் வரையும் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. இதுலயும் அதே மாதிரி 7 இன்ச் இருக்கு. அதே மாதிரி இதை கனெக்ட் பண்ணாம இந்த தையல் போட்டதுல இருந்து 7 இன்ச்ச நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த சைடு ஒரு 1.5 இன்ச், இந்த சைடு ஒரு 1.5 இன்ச் நமக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்ப இதே மாதிரி நம்ம வந்து பாக்குக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சைடு அளவு ப்ளவுஸ்ல எவ்வளவு அளவு இருக்குன்னு அளந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்ப அதே மாதிரி பாக்குக்கி சைடு எடுத்துக்கிட்டேன். இப்ப இங்க இருந்து
கரெக்டா பாக்குக்கி வச்சிருந்தாலும் சரி, இல்ல இந்த வி பிடிச்சிருந்தாலும் சரி, அதுலேருந்து கரெக்டா வச்சு பார்த்துக்கோங்க. தையல் போடுற வரையும் 7 இன்ச் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. 7 இன்ச் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அத நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்க பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா? உடம்பு பட்டியும். அதுலேருந்து கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. 8 இன்ச் இருக்கு. இப்ப இங்க 7 இன்ச், இங்க 8 இன்ச் இருக்கு. இப்ப 8 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இங்க இருந்து 8 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து இங்க டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா? இந்த டாட்ல இருந்து கரெக்டா அந்த மாதிரி கிளாத் இழுத்து விட்டுக்கோங்க. இந்த டாட்ல இருந்து இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிரும். பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்க கொக்கி வச்சிருந்தாலும் சரி, இல்ல வி மாதிரி நீங்க வச்சிருந்தாலும் சரி, அதுலேருந்து இங்க இந்த ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா? இதுவரையும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்ப இதுல 9.5 இன்ச் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த டாட்ல இருந்து 6 இன்ச் இருந்துச்சு. இப்ப இங்க இருந்து 9.5 இன்ச் இருந்துச்சு. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி ஜாயின் பண்றதுன்னு பாருங்க. இந்த மாதிரி சமமா வர மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹூக் பட்டி சைடும் அதே மாதிரி எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. கொக்கி வச்சிருக்கோம் இல்லையா? அதுல இருந்து அளந்துக்கோங்க. அதுல இருந்து தையல் போட்டிருக்க வரையும் 7 இன்ச் இருக்கு. இந்த கொக்கில இருந்து 7.5 இன்ச் இருக்கு. இங்க இருந்து 7 இன்ச், இதுல இருந்து 7.5 இன்ச். இப்ப இந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா? இதுல இருந்து இது வரையும் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. இதுல இருந்து 6 இன்ச் இருக்கு. இப்போ 6 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த கொக்கில இருந்து இந்த ஆம் ஹோல் வரையும் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்ப 8.25 இன்ச் இருக்கு. அதே மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நீங்க ஸ்டிச் பண்ணும்போது இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. இது எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பேக் சைடு நீங்க எடுத்துக்கோங்க. பேக் சைடுல நல்ல பக்கம் பார்த்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டு நல்ல பக்கத்தையும் ஒண்ணா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பாருங்க. இந்த சைடு உள்ள அளவும் இந்த சைடு உள்ள ஃப்ரண்ட் சைடு உள்ள அளவும் பேக் சைடுல உள்ள அளவும் ஒன்று போல இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டு பழகுங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நமக்கு அளவு வந்து மாறாம அப்படியே வரும். அதே மாதிரி பேக் சைடு வந்து திருப்பி பார்த்துக்கோங்க. கரெக்டா நம்ம ஃப்ரண்ட் சைடு போட்ட அளவும் பேக் சைடு இருக்கிற அளவும் சமமா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்ப இது வரையும் போட்டு விட்டுருங்க. இப்ப அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இப்ப ஷோல்டர்ல இருந்து ஷோல்டரை நேர பிடிச்சுக்கோங்க. ஆம்ஹோலையும் நேர பிடிச்சுக்கோங்க. ஷோல்டர்ல இருந்து ஆம்ஹோல் வரையும் எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 8.5 இன்ச் இருக்கு. இப்ப அதே மாதிரி ஷோல்டர்ல இருந்து நம்ம வளைச்சு அளவை பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 8.5 இன்ச் இங்க வருது. இப்ப இதுல இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டா கையை பிடிச்சிட்டு வர போறோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ரெண்டு கிளாத்தையும் வந்து மேல பார்த்த மாதிரி நம்மளை பார்த்த மாதிரி இந்த துணி ரெண்டும் ஒண்ணு போல இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்லீவோட வளைவும் இந்த ஸ்லீவோட வளைவும் ஒண்ணு போல இருக்கான்னு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ அதே மாதிரி ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ்ல இதோட விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ்ல இப்போ இங்க இருந்து இந்த பிடிச்சிருக்க வரையும் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 8 இன்ச் இருக்கு. அதே மாதிரி 8 இன்ச்சை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 2 இன்ச்சு தள்ளி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இப்போ 7.25 இன்ச் இருக்கு. அதே மாதிரி ஒரு 2 இன்ச்சு தள்ளி ஒரு 7.25 இன்ச்சை நோட் பண்ணிக்கிட்டோம். இப்போ கீழே பாட்டம்ல எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 6 இன்ச்சு. 6 இன்ச்சு ஸ்லீவோட அகலம் 6 இன்ச்சு. இப்போ நம்ம வந்து இங்க வந்து 1 இன்ச் வந்து எம்மிங் பண்ணிடுவோம். அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த 1 இன்ச்சை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எப்பயுமே நார்மல் ப்ளவுஸ் வந்து எம்மிங் பண்ற மாதிரி தான் வரும். சிலர் தான் தையல் போடுவாங்க, சிலர் எம்மிங் பண்ற மாதிரி தான் வரும். இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு மடிச்சு விட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் இந்த 6 இன்ச்சை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த லைனை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம தையல் போட்டுக்கலாம். பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிளாத் வந்து இங்க இருக்குது. நான் வந்து ஆட் பண்ணல. இப்ப நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி மறுபடியும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ அவ்வளவுதாங்க. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நீங்க கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம இதை வந்து கடைசியா எம்மிங் பண்ணி நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ அதே மாதிரி இந்த சைடும் நீங்க ஃபுல்லா பிடிச்சிட்டு வந்துருங்க. அதே மாதிரி எவ்வளவு அளவு இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு. இதை நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்றேன்னு பாருங்க. இந்த மாதிரி கிளாத்தை இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உள்ள கிளாத் வந்து கம்மியாயிரும் நமக்கு. இப்போ ஆம்போலோட அளவு 8.5 இன்ச் இருந்துச்சு. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஹெம்மிங் பண்றதுக்காக அந்த 1 இன்ச்சை மடிச்சு விட்டுருங்க. நீங்க இப்படி இந்த மாதிரி மார்க் பண்றது உங்களுக்கு வீடியோல வேணா பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம். ஆனா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து திருப்பி தையல் போடுற மாதிரி வராது. அளவு வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இந்த சைடு நமக்கு கொஞ்சம் கிளாத் அதிகமா இருக்கு, அங்க கொஞ்சம் கம்மியா இருந்தது.
இப்போ ப்ளவுஸை நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணியாச்சு. நீங்கள் எப்பயுமே ஓரத்தில் அந்த இதில் போடும்போது 3 தையல் போட்டுக்கோங்க, அதுவே போதுதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சமமாக இருக்கு பாருங்க. ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல நமக்கு வந்து சமமாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கையில் வந்து ஆம்ஹோல் லூஸ் வந்து வராமல் இருக்கும். இப்போ கழுத்தை மட்டும் தான் நம்ம எமிங் பண்ணணும். இப்போ நான் கழுத்தை எமிங் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து ஃபுல்லாக எம்மிங் பண்ணி பிடிச்சாச்சு, கையிலையும் எம்மிங் பண்ணியாச்சு. இப்போ அளவு ப்ளவுஸ் மேலே தான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸை வந்து போட்டு வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தோட இறக்கம், நமக்கு வந்து ப்ளவுஸோட உயரம், கை அளவு எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் மேலே வச்சு நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.